கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இனிய பாரதியால் நடத்தப்பட்ட வதை முகாம்கள் என சொல்லப்படுகின்ற இடங்களில் கடந்த 2 நாட்களாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். அதேவேளையில் மயானங்களிலும் கூட அவர்கள் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். இனிய பாரதியின் சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பெண் போராளி ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் புதியதொரு மாற்றம் ஏற்பட இருக்கின்றது. அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய ஏராளமான அதிகாரிகள் பல இடங்களில் சல்லடை போட்டு தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றார்கள். கொழும்பில் இருந்து வந்த ஏராளமான குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் பல இடங்களில், அதாவது கருணாவினுடைய டிஎம்பிபி கட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் இயக்கத்திலிருந்து விலகினா பிறகு டிஎம்பிபி என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்திருந்தவர். அந்த கட்சியினுடைய முகாம்கள் என சொல்லப்படுகின்ற பல இடங்களில் இந்த தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றது. ஏனென்று சொன்னால் அந்தந்த முகாம்கள் அனைத்துமே சித்திரவதை கூடங்களாக பயன்படுத்தப்பட்டன எனவும், ஏராளமானவர்கள் அங்கு கொண்டு வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் எனவும் பல முகாம்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் திருக்கோவில் பகுதியில் இருக்கின்ற ஒரு மயானத்தை கூட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விட்டு வைக்கவில்லை. அந்த மயானத்தை முற்றுமுழுதாக ஆய்வு செய்து அதில் பல சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேவேளையில் கட்சி அலுவலகங்கள் பலவும் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட இந்த டிஎம்பிபி கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்ட இனிய பாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் 6ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனை அடுத்து அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவருடைய நெருங்கிய சகாக்கள் என சொல்லப்படுவோரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய நாளில் கூட அவருடைய நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர் சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் என அழைக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் நேற்றைய நாளில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் 6ஆம் தேதி இனிய பாரதியினுடைய நெருங்கிய சகாவாகிய சசீந்திரன் தவசீலன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனை அடுத்து 2 நாட்கள் கழித்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி மற்றொரு சகாவாகிய செந்தூரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பேர் சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் என சொல்லப்படுகிறது. அவரை உள்ளூரில் தொப்பி மனாஃப் என அழைப்பார்களாம். தொப்பி மனாஃப் என அழைக்கப்படுகின்ற சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இனிய பாரதியால் நடத்தப்பட்ட பல்வேறு முகாம்கள் சித்திரவதை கூடங்களாக செயல்பட்டதன் காரணமாக அங்கு ஏதேனும் தடய பொருட்கள் மற்றும் சாட்சியங்கள் கிடைக்கலாம் என்கின்ற அடிப்படையில், அதேவேளையில் இனிய பாரதி மற்றும் அவருடைய சகாக்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தேடுதல் வேட்டை இடம்பெற்றதாக போலீஸ் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதேவேளையில் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்ட இனிய பாரதியின் சகா முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபையின் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பெண் போராளி ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொக்குவில் கிழக்கு பகுதியில் வசித்து வந்த ஒரு முன்னாள் பெண் போராளி, அவர் தன்னுடைய சகோதரியுடன் நீண்ட காலமாக வசித்து வந்திருக்கின்றார். அவருடைய பேர் ஸ்ரீஸ்கந்தராஜா தவரூபி என சொல்லப்படுகிறது. அவருக்கு 48 வயசு தற்பொழுது. அவர் நீண்ட காலமாக தன்னுடைய சகோதரியுடன் வசித்து வந்தவர். என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏதேனும் மன உளைச்சல் உள்ளாகி இருந்தாரா என்னென்று தெரியல. நேற்றைய நாளில் மண்ணெண்ணெயை எடுத்து தன்னுடைய உடல் மீது ஊற்றி எரித்து தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார். இப்படியான ஒரு சம்பவம் கொக்குவில் கிழக்கு பகுதியில் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது. இது அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. நேற்றைய நாளில் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்து சம்பவங்களில் மேலும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது விபத்து சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நடைபெற்றிருக்கிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வேனினுடைய டயர் வெடித்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து அந்த வேன் அருகில் இருந்த
தடுப்புச் சுவர் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டு அந்த இடத்திலே 2 பெண்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த வாகனத்தில் பயணம் செய்த 2 பெண்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வயது ஒருவருக்கு 72 வயது, மற்றவருக்கு 44 வயது என சொல்லப்படுகிறது. மேலும் 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சம்பவம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையினுடைய 175வது மைல் பகுதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. அதேவேளையில் வவுனியா மாவட்டத்தில் A9 நெடுஞ்சாலையில் மற்றொரு விபத்து ஒன்று நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரசங்குளம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல A9 நெடுஞ்சாலையில் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்த அந்த இளைஞருடைய பெயர் ஜெயசீலன் திவாகரன் என சொல்லப்படுகிறது. கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த 3 போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தா, போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்தார்கள், அவர்களுக்கு உதவிகள் செய்தார்கள் என்று சொல்லி இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி போதைப் பொருள் வைத்திருந்த ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த போதைப் பொருள் வியாபாரி மீது நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவருடைய கையடக்க தொலைபேசியை வாங்கி செக் பண்ணி பார்த்தா இந்த 3 போலீஸ் அதிகாரிகளினுடைய நம்பர்களும் சேவ் பண்ணி வைக்கப்பட்டிருக்காம். அது முதலாவது. அப்படி போன் நம்பர்களை சேவ் பண்ணி வச்சது மட்டுமல்லாமல் இந்த போலீஸ் அதிகாரிகளால் அனுப்பப்பட்ட குரல் பதிவுகள், வாட்ஸ்அப்பில் குரல் பதிவில் கதைச்சிட்டு போல இருக்குது. அந்த குரல் பதிவுகள் எல்லாமே அந்த கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரியினுடைய கையடக்க தொலைபேசியில் இருந்தது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த 3 போலீஸ் அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையினுடைய 49வது பிரதம நீதியரசர் நேற்றைய நாளில் பதவியேற்றிருக்கின்றார். அவருடைய பெயர் பிரீத்தி பத்மன் சூரசேன. அவர் மிகவும் கண்டிப்பானவர் எனவும் சட்டங்களை அமுல்படுத்துவதில், தீர்ப்புகளை வழங்குவதில் பாரபட்சம் பார்க்க மாட்டார் எனவும், அவருடைய கடந்த கால தீர்ப்புகள் மிகவும் பெறுமதி மிக்கவை எனவும் சொல்லப்படுகிறது. அதே வழியில் கடந்த காலங்களில் குற்றங்கள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்ட பல்வேறு அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். எனவே அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு புதிய நீதியரசருடைய இந்த நியமனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய அந்த சிந்தனை போக்கும் புதிய நீதியரசருடைய அந்த கொள்கையும் ஒரே மாதிரியானவை. அதாவது குற்றவாளிகள் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும், எந்த விதமான அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தாமல், அவர் இவரென்று பார்க்காமல், இந்த சிவப்பு துண்டு போட்டவர்கள், பெரிய குடும்பத்தினர், இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எதுவுமே பார்க்காமல் குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படணும் என்றதில் 2 தரப்பினரும் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையினுடைய புதிய நீதியரசராக 49வது நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் புதியதொரு மாற்றம் ஒன்று ஏற்பட இருக்கின்றது. அது என்ன மாற்றம் என்று சொன்னால், புதிய வகை கருவிகளை பயன்படுத்த இருக்கிறார்களாம். அந்த புதிய வகை கருவி என்னென்று சொன்னால் GPR என்று சொல்கிறது. GPR என்று சொன்னால் என்னென்னா கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் என்று சொல்கிறது. அதாவது நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை ரேடர் மூலம் ஆய்வு செய்து, அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை தோண்டி பார்க்காமலேயே இந்த ரேடர் கருவி மூலம் கண்டுபிடிக்க முடியுமாம். GPR மூலம் கண்டுபிடிக்க முடியுமாம் நிலத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி. எனவே குறிப்பிட்ட இடங்களில் எலும்புக்கூடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்தை தோண்டி பார்ப்பதற்கான, என்னென்னு சொன்னால் இது ஒரு ரேடர் தானே. அப்போ நிலத்துக்குள்ள எவ்வளவு ஆழத்தில் பொருட்கள் இருந்தாலுமே கூட, என்னென்ன பொருட்கள் இருந்தாலுமே கூட இது டிடெக்ட் பண்ணி சொல்லும் இந்த ரேடர். எனவே அதை வச்சுக்கொண்டு மிக துல்லியமான முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து இந்த வகை இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட இருப்பதாக, மிக விரைவில் இறக்குமதி செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தனியாக செம்மணி புதைகுழி மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டி இருக்குது. எனவே அவை எல்லாவற்றுக்கும் இந்த மாதிரியான கருவிகள் மிகுந்த உதவியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அப்படியான கருவிகளை இறக்குமதி செய்து மிக விரைவில் செம்மணியில் பயன்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு பாடசாலை மாணவன் கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போகிறார். அதாவது ஒரு படியில் ஏற்றி கூட்டிக் கொண்டு போகிறார். அதில் அழிய கிடக்கிற அந்த படியில் கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி, அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது, கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லப்படுற இந்த மாடி படிகளில் ஏறி ஜனாதிபதி ஒரு மாணவனை கூட்டிக் கொண்டு போகிறார். இது அந்த முதலாவது படத்தில் இருக்குது. அதே படத்தை கொஞ்சம் வைட் ஆங்கிளில் பார்த்தா அந்த படி இருக்கல்லோ, அது சாதாரண படி இல்லை, அது ஒரு வாள். அந்த வாளினுடைய அந்த பல்லிருக்கு தானே, அதுதான் அந்த படி மாதிரி தெரியுது.
அந்த வாளை வந்து பிடிச்சிருக்கிறது IMF என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே IMF-இனுடைய கையில் தான் இலங்கையினுடைய கல்வியும் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லாமே தங்கி இருக்கு என்று சொல்லி மறைமுகமாக இந்த கேலி சித்திரம் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த IMF வந்து வாழை பிடிச்சிருக்கு தானே, அந்த வாழை வந்து IMF வந்து லைட்டாக அப்படி ஷேக் பண்ணினா, இந்த மாதிரி அப்படி ஆட்டினா அதில் போராக்கள் பாதிக்கப்படும். ஏன்னா அந்த வாள் வந்து குத்தும் அல்லது கீழே விழ வேண்டி வரும். எனவே எல்லாமே வந்து IMF-இனுடைய கையில் தான் இருக்குது. எனவே IMF-ஓட டீல் பண்ணிக்குள்ள கவனமாக போகணும், வாள் மேலே நடக்கிற மாதிரி என்றதை இந்த கேலி சித்திரம் வந்து அழகாக எடுத்து காட்டுது. எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.